சார், இங்கிருந்து போலாம். இங்க ஒரே புகையா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம ஜீப் எப்போ வேணாலும் வெடிச்சிடலாம் சார். வாங்க சீக்கிரம் போயிடலாம். எஸ் இன்ஸ்பெக்டர், நான் போட்டோ பார்த்தேன். குட் ஜாப். ஆனா நான் லைவ் டெலிகாஸ்ட பார்க்கணும். பிரீதாவுடைய டெட் பாடிய லைவ் டெலிகாஸ்டா எனக்கு காட்டு. உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நம்பிக்கைலாம் இருக்கு, ஆனா இன்னும் நிம்மதி கிடைக்கல. பிரீதாவுடைய டெட் பாடிய லைவா நான் டெலிகாஸ்ட் பார்க்குற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. காட்டு. ஓகே. Poor Preeta. May your soul rest in peace. நீ என்கிட்ட என்ன சொன்ன? சில மணி நேரத்துல நான் திரும்ப வந்துருவேன். அட எந்த சில மணி நேரம்? உன்னால இந்த ஜென்மத்துல திரும்ப வர முடியாது. ஏன்னா நீ இப்ப செத்து போயிட்ட. இன்ஸ்பெக்டர், அவளுடைய பல்ஸை செக் பண்ணுங்க. I want to be 1000% sure. பிரீதா நிஜமாவே செத்துட்டான்னு தெரியணும். செக். செத்துட்டா? அவளுடைய பல்ஸை செக் பண்ணுன்னு சொன்னா செக் பண்ணு. ஓகே ஓகே, நான் செக் பண்றேன். அட புகை, சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார், போலாம். சீக்கிரம் வாங்க. இந்த வண்டி எப்போ வேணாலும் வெடிக்கலாம். பிருத்வி, என்னால செக் பண்ண முடியல. ஏன்னா புகை நிறைய வருது. எப்போ வேணாலும் தீ பிடிக்கும். I don't care. அவளுடைய பல்ஸை செக் பண்ணு and make sure that Preeta is dead. ஆமா, அவ செத்துட்டா. Are you sure? 1000% அவ செத்துட்டா. சார், நீங்க அவ சாகுறத பார்க்கணும் தானே சார் சொன்னீங்க? அவன் நிலைமை இப்ப அதை விட ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா இப்ப அந்த ஜீப் வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் பணம் கூட கிடைக்காது. எல்லாம் சின்ன பணமாய் போயிடும். Good job. கர்ணண்ணா, கர்ணண்ணா நில்லுங்க. கர்ணண்ணா, என்னாச்சு? திடீர்னு ஏன் அப்படி எந்திரிச்சு வந்துட்டீங்க? இங்க பாரு, என்னமோ தப்பா நடக்குது. என்ன தப்பு நடக்குது? பிரீதா அப்படிலாம் செஞ்சிருக்கவே மாட்டா. அப்படின்னா? ஐ மீன், நடந்தது, வீட்டாளுங்க சொன்னது, போலீஸ் கூட்டிட்டு போனதை வச்சு பார்த்தா நாகரேகா அவ கண்டிப்பா தப்பா எதுவும் செஞ்சிருக்க மாட்டா. எனக்கு பிரீதா பத்தி நல்லாவே தெரியும். எங்க 2 பேருக்குள்ள ஆகாது, அக்செப்டட். அவளுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அது எல்லாமே எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம், ரைட்? எனக்கு பிரீதா பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவ ஒன்றும் நம்ம லைஃப்ல வில்லன் இல்லை, ரைட்? என்னை பொறுத்த வரைக்கும் இங்க என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கு அந்த நாகரே தான் காரணம். அதனால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நானும் கூட வரேன். சரி வா. பிருத்வி, பிருத்வி, என்னாச்சு? அந்த கரண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அவன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க வந்த போலீஸ் ஆச்சே. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். எப்பவுமே சந்தேகங்கிறது ஹஸ்பண்ட்ஸ் மேலதான் வரும். எப்ப ஒரு வைஃப் மிஸ்ஸிங் ஆகிறாலோ அப்ப முதல்ல ஹஸ்பண்ட் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், தன்னோட வைஃப் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, எந்த ஹஸ்பண்ட் தன்னோட வைஃப் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறானோ அண்ட் இன் தி எண்ட் அவன் வைஃபை கொலை பண்ணது அவனா தான் இருக்கும். நீ இப்ப என்ன சொல்ல வர? பிரீதாவோட கொலைக்கு காரணம் கரண்னு வெளியே சொல்ல போறியா? இது நிரூபிக்கிறது இம்பாசிபிளா இருக்கும். நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீதான் கேள்விப்பட்டிருக்கல்ல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கோ, எவ்வளவு காதல் இருக்கோ, அவ்வளவு சண்டையும் சச்சரவும் இருக்கும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மனைவிய கொல்றவன் ஒரு புருஷனா தான் இருப்பான். வாட் நான்சென்ஸ். ஒன்லி சென்ஸ். நம்ப முடியலையா? அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லா டீடைல்ஸையும் செக் பண்ண. ஒருவேளை அப்படி இருந்தா, ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை நடந்தா மனைவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. இதெல்லாம் நடக்காது.
இங்க நான் பேசுறது பொம்பளைங்கள பத்தி இல்ல. இங்க நான் பேசிட்டு இருக்கிறது ஒரே வீட்ல இருக்கிற நண்பர்களையும் எதிரிகளையும் பத்தி. அதாவது நான், நீ அண்ட் லூத்ரா குடும்பம். நீ இந்த விஷயத்தெல்லாம் விடு. ஒருவேளை பிரீதாவுக்கு ஏதாவது நடந்தா மொத்த சந்தேகமும் உன் மேலதான் திரும்பும். ஏன்னா ஒருவேளை பிரீதா செத்துட்டான ரொம்ப அதிகபட்ச ஆதாயம் உனக்கு தான் கிடைக்கும் பிருத்வி. அப்படி யார் உங்ககிட்ட சொன்னது? ஆக்ஷன் கிரைமை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? சட்ட புத்தகமான நாகரே கூட நீ தான் இருக்க, நான் ஒன்னும் இல்ல. இப்ப நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிறேன், கேட்டுக்கிட்டு நல்லா கத்துக்கோ. எங்க அளவுக்கு அதிகமான காதல் இருக்கோ அங்க அளவு கடந்த வெறுப்பம் இருக்கும். சோ நிச்சயமா நான் நிரூபிச்சிருவேன், இங்க மனைவிக்கு நடந்த கொலைக்கு புருஷனோட எல்லையற்ற காதல் தான் காரணம்னு. நீ எதை நிரூபிக்க போற, எதை நிரூபிக்க போறதில்ல, அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். ஆனா ஒன்னு யோசிச்சு பாரு, அந்த போலீஸ் இங்க வரத்துக்கு யார் கால் பண்ணாங்க? நாகரே. அதாவது இன்டைரக்ட்லி நீ தான் கால் பண்ணிருக்க. சோ உண்மையான போலீஸ் கிட்ட இந்த விஷயத்துக்கான ரெக்கார்டே இல்ல. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு காலே போகலையே. யார் சொன்னது? உண்மையான போலீஸ்க்கு கால் போலன்னு யார் சொன்னது? ஹலோ, நான் கரண் லூத்ரா பேசுறேன். இங்க பாருங்க, நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஆனா நீங்க உங்க டீமோட திரும்ப போயிடுங்க. ஐ எம் ரியலி சாரி. ஆமா, இங்க ப்ராப்ளம் நடந்துச்சு, ஆனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆமாமா, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஐ எம் ரியலி சாரி. தேங்க்யூ. அப்படின்னா நான் உண்மையான போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன், ஆனா இதுக்கான ப்ரூஃப் உண்மையான போலீஸ் கிட்ட இருக்கு. ஏன்னா நான் என்னுடைய போன்ல இருந்து கால் பண்ணேன், பிரீதாவை அரெஸ்ட் பண்ண சொன்னேன். ஒருவேளை கரண் லூத்ராவுக்கு கூட இதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கலாம். நான் இங்க லூத்ரா ஹவுஸ்ல பிரீதாவை அரெஸ்ட் பண்ண உண்மையான போலீஸை கூப்பிட்டேன்னு நல்லா தெரியும். அதே நேரத்துல கரண் லூத்ரா உண்மையான போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க கிட்ட நீங்க யாரும் இங்க வர வேண்டாம், இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அவங்களுடைய ஆளுங்களை போலீஸ்காரங்க வேஷத்துல, அதாவது போலீஸ இங்க அனுப்பி பிரீதாவை அரெஸ்ட் பண்ண வச்சு அவங்கள கொலை பண்ண சொல்லியிருக்கான். அதுதான் நடந்திருக்கு. கதையில ட்விஸ்ட் நல்லா இருக்கு. பிருத்வி, நீ ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிட்ட. அதோட நீ குற்றங்களுக்கெல்லாம் தெய்வம் ஆயிட்டனா? நல்லா தெரியும், நான் அதை நிரூபிச்சிருவேன். கரண் லூத்ரா உண்மையான போலீஸை தடுத்து நிறுத்தி போலீஸை இங்க வர சொல்லியிருக்கான். அதாவது அவனுடைய ஆளுங்களை, அதுவும் பிரீதாவை அரெஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கொலை பண்றதுக்காக. இதை நான் நிச்சயமா நிரூபிச்சிருவேன். கரனுடைய அந்த ஆழமான காதலுக்குள்ள புதஞ்சிருந்த அந்த வெறுப்பு அவனுடைய சொந்த மனைவி பிரீதாவை கொன்னுடுச்சுன்னு சொல்லுவேன். இப்ப நீ போய் கிளம்ப. ஏன்னா இன்னைக்கு பார்ட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட இன்னைக்கு பார்ட்டியில ரொம்ப பிரபலமான ஆளுங்கெல்லாம் வரப்போறாங்க. போ. ஒரு நிமிஷம், பிரீதாவுடைய போட்டோ நீ பாக்குறியா? நீ உன் அப்பாவை ரொம்ப நேசிக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ அவரோட உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா உன்னுடைய அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு முதலாளி நான் தான். ஐ லவ் யூ. பிருத்வி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், மொத்த வீட்டையும் எடுத்துக்கிட்டான். ப்ளீஸ் எங்களை காப்பாத்து. ஏய், ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. எப்ப வேணாலும் இந்த ஜீப் பிளாஸ்ட் ஆகும். ஹலோ சார்,
இன்ஸ்பெக்டர், நீங்க அரெஸ்ட் பண்ண பிரீதா எங்க? ஐ மீன், என்னோட லாயர் வராங்க. அவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பெயில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட பேசணும். மற்றவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஏதாவது செஞ்சுட்டாலான்னு தெரியணும். அண்ட் ஒருவேளை அவ செஞ்சா ஏன் செஞ்சான்னு கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கரண், நீங்களே பேசிட்டு இருப்பீங்களா இல்ல என்னையும் பேச விடுவீங்களா? மிஸ்டர் கரண், நீங்க என்ன சொல்ல வரீங்க? மிஸ்ஸஸ் பிரீதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். எங்க வீட்ல இருந்து பிரீதாவை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ எதுக்கு டைம் பாக்குறீங்க இன்ஸ்பெக்டர்? மிஸ்டர் கரண், என் டியூட்டியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இங்க வந்ததுல இருந்து யாரும் மிஸ்ஸஸ் பிரீதாவை அரெஸ்ட் பண்ணவும் போல, யாரையும் அரெஸ்ட் பண்ணல, யாரையும் இங்க கூட்டிட்டு வரல. இன்ஸ்பெக்டர் சார், பிரீத்தானிய வீட்ல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. சதீஷ். எஸ் சார். நைட் டியூட்டி பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல சார், நைட் டியூட்டில இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டாங்க. சரி, ஒரு வேலை பண்ணலாம். எனக்கு முன்னாடி டியூட்டி பார்த்தா இன்னொரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து போனாரு. ஒருவேளை யாரையாவது அரெஸ்ட் பண்ணாரான்னு கேட்கலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி நடக்காது. யாரையாவது அரெஸ்ட் பண்ணி ரிஜிஸ்டர்ல என்ட்ரி ஆகாம இருக்காது. இங்க பாருங்க, இன்ஸ்பெக்டர் போன் எடுக்கல. நீங்க இந்த இன்சிடென்ட பத்தி ஏதாவது டீட்டெயில் தர முடியுமா? ஐ மீன், யார் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களோட அடையாளம். இன்ஸ்பெக்டர், எனக்கு அதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது. ஆக்சுவலா நாங்க வீட்லயே இல்ல போலீஸ் வரும்போது. நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க போலீஸ் பிரீதாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னு. சரி, நான் ஒன்று பண்றேன். என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். சதீஷ், சொல்லுங்க சார். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் கொண்டா. சரி, கொண்டு வரேன் சார். என்னாச்சு? யாரும் ஃபோன் எடுக்கல. என்னையா அது? கரண், கரண், அம்மா தாயே, நான் சாகுற நிலைமையில இருக்கேன். எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. பாம்பு. சொல்லு. நாகரே, இப்ப கெஸ் பண்ணு. நான் என்ன நியூஸ் சொல்ல போறேன்னு சொல்லு. கங்க்ராச்சுலேஷன் பிருத்வி. ஹோ, சோ ஜோகி உனக்கு எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டானா? சரி சொல்லு. போட்டோ காட்டினாங்களா இல்ல வீடியோவா? வெல், ஆனா அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் நீ பேசின விதத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் அங்க ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு. யூனோ நாகரே, முதல்ல எனக்கு பிரீதாவை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்னு தான் தோணுச்சு. ஆனா இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும் பிருத்வி. பிரீதா வீட்ல இருந்தப்ப நீ எவ்வளவு பயந்தான்னு தெரியும்ல. இப்ப பிரீதா வீட்ல இல்ல. ஆனா அந்த பயம் இன்னும் கூட உன்னை விட்டு போகல. இந்த வீட்டை விட்டு என்னோட கிளையண்ட்டை யார் வெளியே அனுப்புறாங்கன்னு நானும் பாக்குறேன். அனுப்பி காட்டுங்க. How dare you? பிரீதா ஒரு நெருப்புப்பா, நெருப்பு. நெருப்பா இருந்தா இல்ல இருக்கா. அது அவ குணாதிசயம். பக்கத்துல எரிஞ்சாலும் சரி, தூரத்துல எரிஞ்சாலும் சரி, அந்த அனலை உன்னால உணர முடியும். நாகரே, உன்னுடைய இந்த பிரீதா புராணத்தை நிறுத்து. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிரீதா இஸ் finished. She is dead. நீ கிளம்பிங்க வா. We need to celebrate. இல்ல, நான் வரல. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் உன்னை இங்க வான்னு சொன்னா நீ கிளம்பி வரணும். நம்ம வெற்றியை நம்ம கொண்டாடி ஆகணும். நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. நாகரே, நான் ஒரு முறை சொன்னா சொன்னதுதான். நீங்க வரணும்னு சொன்னா நீ வந்து ஆகணும். ஐ நீட் யுவர் சப்போர்ட். நான் வர மாட்டேன். நாகதேவதையே,
ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க என்னை விட்டுடுங்க. நீங்க திரும்பி போயிடுங்க. நான் போய் நிறைய பேரோட வாழ்க்கையை காப்பாத்தணும். சிவபெருமானே ப்ளீஸ் நீங்க என்ன காப்பாத்துங்க. தேங்க்யூ கடவுளே. இன்னைக்கு நீங்க என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. இந்த வாழ்க்கையை நான் வேஸ்ட் ஆகவே விட மாட்டேன். எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை வச்சு என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட உயிரையும் நான் காப்பாத்துவேன். அங்க எல்லாருமே இப்போ ஆபத்துல இருக்காங்க. ஏன்னா பிருத்வி என் குடும்பத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கைய அவன் கையில சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் இப்போ இங்க இருந்து போயே ஆகணும். ஓ காட், புகை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் இப்போ இங்க இருந்து போயே ஆகணும். தேங்க்யூ சார். சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஏதோ வரேன். கர்ணண்ணா வாங்க. ஏன் இங்கே இருக்கலாம்? அண்ணா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வாங்க. என்ன ஆச்சு உனக்கு? இப்போ எங்க போற? என் கூட வாங்க சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கரண், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க சார். உட்காருங்க. நான் உங்களை ஒன்று கேட்கணுமா மிஸ்டர் கரண்? நீங்க கடைசியா பிரீதாவை பார்த்தப்போ உங்க 2 பேருக்குள்ள என்னாச்சு? நான் அவன் மேல ரொம்ப கோவப்பட்டேன். எனக்கு பிசினஸ் பண்ணவே தெரியாதுன்னு சொன்னா, கிரிக்கெட்டும் ஒழுங்கா விளையாட வராதுன்னா. அப்படின்னா அவங்க மேல உங்களுக்கு நிறைய கோவம் வந்திருக்குமே? ஆமா, ரொம்ப கோவப்பட்டேன். பயங்கரமா கோவம் வந்தது. ஐ கான்ட் டெல் யூ. ஐயோ சார், அது நார்மலான சண்டை தான். புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை நடக்கும்ல, அந்த மாதிரி நார்மலான சண்டை தான். உங்களுக்கு தான் தெரியும்ல. இல்ல, நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஐ வாஸ் வெரி ஆங்கிரி. அந்த கோவத்துல நீங்க நினைச்சா கொலையே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. எல்லா கேஸுமே சீரியஸ் தான் மிஸ்டர் கரண். சீரியஸா தான் நாங்க எடுத்துப்போம். நீங்க இங்க வந்து என்ன சொன்னீங்க? மிஸ்ஸஸ் பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ணிட்டதா சொன்னீங்க. நீங்க சொன்னனால என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ண, அவர் எடுக்கல. திரும்பவும் அவர் எனக்கு கால் பேக் பண்ணும்போது இன்னைக்கு யாரையுமே அரெஸ்ட் பண்ணலன்னு சொன்னாரு. ஆனா நீங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றீங்க, பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. ஆனா இன்னைக்கு யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த ஆளு பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ணாரோ அவரோட அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே நான் வீட்டுல இல்லைன்னு சொன்னீங்க. நான் அம்மா கிட்ட போன் பண்ணி தரேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இன்னும் அம்மாவுக்கு போன் பண்ணி தரல. ஆனா நீங்க திரும்ப அதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு நீச்சல் தெரியாது. என்னை சாகடிக்கிறாங்க, என்னை சாகடிக்கிறாங்க. என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வேணாம், வேணாம், வேணாம். என்ன ஒண்ணும் பண்ணிராத. தேங்க்யூ மகேஷ் லுத்ரா. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஆனா ஒரு விதத்துல பாசிபிலிட்டி இருக்கு மிஸ்டர் கரண். என்னது? நீங்க முதல்ல பிரீத்தாவோட சண்டை போட்டீங்க, அப்புறமா காணாம போயிருக்காங்க. நீங்க அவங்கள தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. வந்து என்ன சொன்னீங்க? இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க இந்த மாதிரி எவ்வளவு கேசஸ பாத்திருக்கலாம், சரியா? ஆனா உங்களுக்கு ஏன் கேஸ பத்தி தெரியாது. எனக்கும் பிரீதாவுக்கும் இருக்கிற உறவை பத்தி தெரியாது. பிரீதா எனக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு கொடுத்த டீடைல்ஸை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர். போலீஸ் பிரீதாவை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா அவன் மேல பழி போட்டிருக்காங்க. அட்வொகேட் நாகரே அட்டெம்ப்ட் மர்டர்.
என்ன சொன்னீங்க நாகரே? எஸ். இப்போ உண்மையான விஷயத்துக்கு வந்தீங்களா? இதை ஏன் முன்னாடியே சொல்லல? பிரீத்தா அரெஸ்ட் ஆனதுக்கு உண்மையான காரணம் சொல்லவே இல்ல. அதான் சொன்னோம்ல. சொன்னமே. அதோட பிரீத்தா நீ அரெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். உண்மையான காரணம் என்னன்னா உண்மையான மனுஷன் நாகரே. நாகரே யாருன்னு உங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. கமான் லெட்ஸ் கோ. எங்க போனோங்கிறீங்க? மிஸ்டர் கரண், உங்க மனைவி கேஸ்ல நாகரே இன்வால்வ்டுனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்ன வேணும்னாலும் நடக்கும். இப்போ நாகரே வீட்டுக்கு போலாம். சார், அங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாகரே இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருங்க. அப்ப உங்க வீட்டுக்கு போலாம். அங்கேயே அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். பிரீத்தாவை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத நாகரே தானே சொல்லணும்.